உலகையே வென்று தமிழ் மண்ணின் வீரத்தை பறைசாற்றி பெருமை கொண்ட ராஜராஜ சோழனுக்கும் தெரியாது. அதனெனினும் பெரிய கீர்த்தியை, காலத்தால் அழியாத பொக்கிஷத்தை தனக்காக அந்த தில்லை நடராஜன் தன் கோவிலின் கதவுகளுக்கு பின்னால் வைத்திருக்கின்றார் என்று. தமிழுடன் தமிழ் போல் தழைத்தோங்கதான் தம்மை அந்த ஈசன் அந்த கதவுகளை திறக்க செய்தான் என்று. ஆம், அந்த பொக்கிஷமே 12 திருமுறைகள். அக்காலகட்டத்தில் சைவத்தின் தலைவன் சிவபெருமானை போற்றி பல நூற்றாண்டுகளாக பாடப்பட்ட பாடல்கள் கால வெள்ளத்தில் மறைந்து கொண்டிருந்தன. அப்போது ராஜராஜ சோழ பேரரசனின் அரிய முயற்சியால் தில்லை சிற்றம்பலத்தின் அறையில் இருந்த ஓலை சுவடிகள் மீட்கப்பட்டன. மீதி இருந்த தேவார பதிகங்களை நம்பியாண்டார் நம்பி என்ற திருத்தொண்டர் 11 திருமுறைகளாக தொகுத்தளித்தார். பின்னாளில் சேக்கிழாரின் திருத்தொண்டர் புராணம் 12ஆம் திருமுறையாக சேர்க்கப்பட்டு 12 திருமுறைகள் என்ற தமிழ் வேதம் நமக்கு கிடைத்தது. வாழ்வை நெறிப்படுத்தும் தெய்வீக நூல். இந்த திருமுறைகளின் திருவருளை நீங்கள் நேரடியாக அனுபவிக்க வேண்டுமா? அப்படியானால் இந்த ஆண்டின் மகத்தான சைவ திருவிழாவை தவற விடாதீர்கள். காஞ்சிபுரத்தில் டிசம்பர் 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் நடைபெறவிருக்கும் இம்பா நடத்தும் திருமுறை திருவிழாவில் கலந்து கொண்டு இசைச்செறிவோடு திருமுறைகள் ஓதப்படுவதை கேட்டு அந்த பரவசத்தை அனுபவியுங்கள். இந்த அரிய வாய்ப்பு மீண்டும் கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. இப்போதே உங்கள் பயணத்தை திட்டமிட்டு சிவனருள் நிறைந்த இந்த தமிழ் வேதத்தின் எல்லையில்லா பெருமையை உணர்ந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள்.